இனிய காலை வணக்கம் நண்பர்களே. 21 ஏப்ரல் 2026 அன்று குண்டலினி ரூபம் பாகம் 1 90வது நாமத்திலிருந்து 111வது நாமம் வரைக்கும் ஒரு வீடியோ, ஒரு 27 நிமிஷம் போடக்கூடிய ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு 4 நாள் டைம் கொடுத்து எல்லாருக்கும் படிக்கிறதுக்கு நேரம் கிடைக்கணும், பெரிய வீடியோவாக போச்சுங்கிறதுக்காக ஒரு 4 நாள் டைம் கொடுத்து இன்றைக்கு 25 ஏப்ரல் 2026 அன்னைக்கு அதே குண்டலினி ரூபம் 90லிருந்து 116வது நாமத்தின் பகுதி 2 பார்ட் 2வை நம்ம பார்க்க இருக்கிறோம். சரி, நம்ம ஒரு ரீகேப் ஒன்று பார்க்கலாம். ரீகேப்புங்கிறாங்க, எல்லாம் மூவிஸில் போடுறாங்க, இதில் சீரியலில் போடுறாங்க அப்படின்னா நினைவு கூறுதல் தான். நடுவில் கொஞ்சம் கேப் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. அதனால் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, சகசிராரம், ஒரு 6 சக்கரங்களும் அதுக்கு மேலே சகசிராரம். சகசிராரங்கிறது என்ன? கபாலத்திலிருந்து, கபால உச்சியிலிருந்து 2 விரற்கிடை கீழே, விரலுக்கு இடை 2 விரற்கிடை கீழே. சரி, ஸோ 6 சக்கரங்களை தாண்டி குண்டலினி மூலாதாரத்திலிருந்து மேலே போகணும். அந்த போகிற வழியில் பிரம்ம கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, சிவகிரந்தின்னு சொல்லிட்டு, ருத்ர கிரந்தின்னு சொல்லிட்டு 3 முடிச்சுக்களை தாண்டி, வாழ்வு மாரி 3 முடிச்சுக்களை தாண்டி போகுது. இது போயிட்டு அது நம்ம குண்டலினி சக்தியை பார்வதியாக ஒப்பிடுறோம். மேலே இருக்கிற சிவசக்தியும் குண்டலினி சக்தியும் பார்வதி சக்தியும் இணையும் பொழுது அமிர்தமழை பொழிவதாக நம்ம பார்க்குறோம். இது மஹிம் மூலாதாரே கமபி மணிப்பூரே ஹுதவகம் அப்படிங்கிற சௌந்தரிய லஹரி 9வது ஸ்லோகமும் நான் உங்களுக்கு பதம் பிரித்து அர்த்தமும் சொல்லியிருந்தேன். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம இந்த பதிவில் சில உபரி செய்திகளை பார்க்கலாம். இப்போ தான் 90லிருந்து 111க்கான தனித்தனி நாமக்களையும் சொல்லி அந்த நாமங்களுக்கான பொருளையும் சொல்லலான்னு இருக்கேன். இதில் நல்ல செய்திகள் இருக்குன்னு, இதனுடைய லெங்க் எனக்கு இது முடிக்கிறப்ப தான் தெரியும். தயவு செய்து இந்த வீடியோவுக்காக ஒரு நேரம் அலாட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பலன் உண்டு அப்படின்னு சொல்கிறேன். நாமாக்கள் எப்படி ஆரம்பிக்கிறோம் 90லேருந்துன்னு பார்த்தீங்கன்னா, குலாம் ரைதுகர், குல அமிர்த ரசிகா, குல சங்கேத பாலினி, குலாங்கனா, குல அந்தஸ்தா, கௌலினி, குல யோகினி, அகுலா, சமய அந்தஸ்தா, தா 2வது தானா, சமயாச்சார தத்பரா, மூலாதார, த 4வது தானா, மூலாதார நிலையா, பிரம்ம கிரந்தி விபேதினி, பிரம்ம 3வது பானா, கிரந்தி 3வது கானா, விபேதினி பா, விபேதினி, மணிபூராந்தருதிதா, விஷ்ணு கிரந்தி விபேதினி, ஆக்ஞா சக்ராந்திரலஸ்தா, ருத்ர கிரந்தி விபேதினி, சகஸ்கரார அம்புஜாருடா, சுதாசாரபி வர்ஷினி, தடில்லாத 3வது டானா, தடில்லாத சமருஷி, ஷட் சக்ரோபரி சம்ஸ்திதா, மகாசக்தி குண்டலினி, குண்டலினி பிசதந்தி 3வது பானா, பிசதந்து தனியசி அப்படின்னு சொல்லி இந்த நாமாக்கள் சொல்லிட்டோம். இப்போ இதனுடைய பொருள் பார்க்கலாம். 90வது நாமம் என்ன? ஓம் குலாமிருத ரசிகாயை நமக. குண்டலினி வர்ணனை. குல அமிர்தத்தில் ரமிப்பவள் அப்படின்னு அர்த்தம். குலம்ங்கிறது பிருத்திவி தத்துவம். இந்த தத்துவம் லயிக்கிற இடம் ஆதார சக்கரம், அதான் மூலாதாரம். அதனுடன் சம்பந்தம் பெற்றது அந்த சுஷும்னா மார்க்கம். மார்க்கம்னா சாலை, எனர்ஜி ஹைவே அப்படின்லாம் நம்ம போன தடவை சொல்லியிருந்தோம். அதாவது மூலாதாரத்தில் ஆரம்பித்து ஆக்ஞா வரைக்கும் இருக்கிறது எனர்ஜி ஹைவே. சகஸ்கராரத்திலிருந்து பெருகும் அமிர்தம். இப்போ இந்த எனர்ஜி ஹைவே வழியாக குண்டலினி சக்தி மூலாதாரத்திலிருந்து சகஸ்கராரத்தை அடைந்து இணையும் பொழுது அமிர்தம் பெருகுகிறது. அதனால் குலாமிருதம் ஆகும். அதை பருகுவதில் தனி இன்பத்தை பெறுகிறாள் அம்பாள். சரி, 91வது நாமம் ஓம் குலசங்கேத பாலின்யை நமக. அப்படின்னா குல சம்பந்தமான ரகசியங்களை காப்பவள்னு அர்த்தம். இப்போ மந்திரம் இருக்குங்க, வழிமுறைகள் இருக்குங்க, யார் கையில் கிடைக்கிறதுங்கிறத முக்கியம். தப்பான ஆளுங்க கையில் கிடச்சிருச்சு. அவன் ஷார்ட்கட்டெல்லாம் விரும்புவாங்க. கொஞ்சம் பேர் ஷார்ட்கட்டில் பணம் வேணும்,
பொருள் வேணும், புகழ் வேணும் ஆசைப்படுறவங்களாம் இருப்பான். அது மாதிரி தீயவர்கள் கண்ணில் இதை படாமல் பார்க்குறவங்க அம்பாள். ஸோ அந்த ஓம் குலசங்கேத பாலின்யை நமக 92வது நாமம் ஓம் குலாங்கநாயை நமக க 3வது கண ஓம் குலாங்கநாயை நமக குல ஸ்திரீ போன்றவள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களுக்கு மூலாதாரத்திலிருந்து புறப்படக்கூடிய அந்த எனர்ஜி அவுட்பஸ்ட் மேல் நோக்கி சுஷ்மனா நாடியில் போகுது இல்லையா, நேராக என்னன்னா அது 3 முடிச்சுகளை தாண்டி சிவனுடன் தான் ஐக்கியமாகும். அப்படின்னா சகஸ்கராரத்தில் உள்ள பரமசிவத்தை மட்டுமே நோக்கி செல்லும் மகா பிரதிவிரதை அப்படின்னு சொல்லி சௌந்தர்யலகரி 9ல் இருக்குது. சரி, இப்போ அப்புறம் 93வது நாமம் ஓம் குலந்தஸ்தாயை நமக குலம் என்னும் திரிபுடியில் அறியத்தக்கவளாக இருப்பவள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு இடம் வருது. இதில் இந்த திரிபுடி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு விசேஷமான சுவாரஸ்யமான விஷயம். அதை என்ன சொல்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் நீங்கள் அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் ஒரு 3-4 நிமிஷம் எடுத்துக்குவேன். சரி, இப்போ திரிபுடினா என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பாம்பேலேயோ டெல்லியிலையோ இல்லை அப்ராட் போகிறீங்க, துபாயிலேயோ ஒரு லிமோசைன் அப்படி தான் அங்கே ஸ்பெல்லிங் இருக்கும், LIMOUSINE லிமோ. ஆனால் நெட்டில் எப்படி போட்டிருக்காங்கன்னா லிமூசூன் கார், அப்படி ஒரு கார் பார்க்குறோம். அது கஸ்டம் ஸ்ட்ரிச்டு ஹை அண்ட் மாடல், விலை சும்மா 3 கோடி தான். இப்போ இந்த காரை நம்ம பார்க்குறோன்னு வச்சுங்களேன். இப்போ நம்ம சிந்தனையில் தாட் ப்ராசஸில் எப்படி மேட்டர் போகுதுன்னா, பார்ப்பவனாகிய நான், அந்த காரை பார்க்குறவனாகிய நான், என்னால் பார்க்கப்படும் பொருளாகிய கார், பார்வை அப்படின்னு 3 அம்சம் இருக்குது. அதாவது காண்பவனாகிய நான், நமக்கு அந்நியமான பொருளாக காணப்படுகின்ற கார், அப்புறம் இந்த காட்சி, அந்த அந்த ஈவெண்ட். இதே போல் கேட்பான், கேட்கப்படும் பொருள் கேள்வி, உணர்வான், உணரப்படும் பொருள் உணர்வு. இப்படி 3 பார்ட்டாக தனித்தனியாக இருக்குது பாருங்களேன். இந்த 3ஐயும் திரிபுடி என்று வேதம் சொல்கிறது. இந்த திரிபுடி இருக்கிறதுனால தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த உலகம் 5 புலன்களாலும் பகுத்தறிவாலும் பேதமாக காட்சிக்கு உணர்வுக்கு வருகிறது. காண்பவனும் காணப்படும் பொருளும் வேறாக தோன்றுகிறது. திரிபுடியை இறைவன் தன் மாயசக்தியால் படைப்புக்காக உண்டாக்கி இருக்கிறான். அந்த மாதிரி உண்டாக்குறதுனால என்ன ஆகுது, நான் வேறு, உலகம் வேறு, இறைவன் வேறு என்று பேதங்களாலான துவைத நிலை உண்டாகுகிறது. அதனால் இந்த நமக்கு அந்நியமாக காணப்படும் திரிபுடி சகிதமான நம் உடல் உள்பட அனைத்தும் மாய தோற்றமே. வாஸ்தவத்தில் இவை அனைத்தும் சைதன்யமான பிரம்மத்தின் தோற்றம். இவை அனைத்தும் ஒரு நாள் தோன்றி பிறகு மறையும் அனித்தியங்களான மாய காரியமே. இப்போ இதுக்கும் அந்த திரிபுடி குல அந்தஸ்தாவுக்கும் என்னங்க சம்பந்தம்னா சொல்ல போகிறது உடனே சொல்கிறேன். இருப்பது இரண்டற்ற ஒன்று தான். அது எது அப்படின்னம்னா, இவற்றையெல்லாம் அறியும் அறிவே, சைதன்யமே, அதுதான் நித்தியமாக இருக்க போகுது அப்படின்னு திரிபுடியை உண்டாக்கும் மாயையிலிருந்து நாம் விலகாத வரை பொய்யான தோற்றமுடையவற்றை, இதை உபதேசம் பண்ணுற மாதிரி இருக்குல்ல, கொஞ்சம் பொறுத்துக்குங்க, இது வேறு வழி இல்லை. பொய்யான தோற்றமுடையவற்றை சத்தியம் என்று நம்பி துக்கமாகிய புனரபி ஜனனம் புனரபி மரணம்னு ஆதிசங்கர சொன்ன மாதிரி பிறப்பு இறப்பில் நம்ம உழண்டுகின்றே இருப்போம். இப்போ ஞானத்தால் மட்டுமே இந்த திரிபுடி ஆகிய இந்த மாயையை நாம் கடந்து செல்ல முடியும். சரி, என்ன சார் திரிபுடிங்கிறீங்க, அப்படிங்கிறீங்க, இப்படிங்கிறீங்க, ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னீங்கன்னா, புரிகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் நெட்டில் நிறைய கிடக்கு, நிறைய பேர் எழுதியிருக்காங்க. இப்போ ஒரு டம்ளர் எடுத்துக்குவோம், சர்க்கரை எடுத்துக்கும், கொஞ்சம் சர்க்கரை எடுத்து ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு நன்றாக கலக்கிடுவோம், சர்க்கரை கரைஞ்சிடுது. இப்போ கரைஞ்ச சர்க்கரையை நீங்கள் தனிப்பட்டு காட்ட முடியுமா? காட்ட முடியாது. ஆனால் இதில் இனிப்பு இருக்கா இல்லையான்னு செக் பண்ண சொன்னால் என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு மடக்கு வாயில் ஊற்றி பார்ப்போம். அப்போ இனிப்பு சுனியை உணர முடியும். அப்புறம் அது தவிர அந்த இனிப்பு யூனிஃபார்மாக இருக்குது. இட் இஸ் யூனிஃபார்ம் த்ரூ அவுட், எல்லா பக்கமும் ஒரே இனிப்பு தான் இருக்குது. இப்போ பாருங்கள், ஒரு சின்ன வித்தியாசம். முதல்ல கண்ணால் பார்க்க முடிஞ்ச சர்க்கரை இப்போ நாவால் தான் உணர முடியுது. சர்க்கரையை காணுங்க, சொல்யூஷனுக்குள்ளே இருக்குது, சுகர் சொல்யூஷன் ஆயிடுச்சு. புலன் அனுபவம் கண்களில் இருந்து நாவிற்கு மாறி உள்ளது. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் ஒன்று இருக்குது, நல்லா தெரிஞ்சுக்குங்க.
டம்ளருக்கும் ஸ்பூனுக்கும் இனிப்பு சுவையை அறியும் வழி இல்லை. அதுக்கு தெரியாது என்ன சொல்யூஷனு, இனிக்குதா கசக்குதா புளிக்குதா, ஒன்றும் டம்ளருக்கும் ஸ்பூனுக்கும் தெரியாது. இப்போ ஒரு சின்ன உதாரணம் பாருங்கள். டம்ளர் வந்து நம்ம உடல்னு வச்சுக்கோங்க. சர்க்கரை நீர் வந்து அறிவு அல்லது சைதன்யம்னு வச்சுக்கோங்க. உடலில் உள்ள டம்ளருக்கு, அதாவது உடல் தான், உடலை வந்து நம்ம டம்ளரை கம்பேர் பண்ணிக்கிறோம். தன்னுள் சர்க்கரை இருக்கின்ற அறிவு கிடையாது. ஸ்பூன் ஆகிய புலன்களுக்கும் சர்க்கரையின் தெய்வீக, ஸ்பூனை வந்து புலன்னு வச்சுக்கலாம், சர்க்கரையின் தெய்வீக அனுபவம் புரிந்து கொள்ள வழி இல்லை. எது வழியாக அது புரிஞ்சிக்குது? நாக்கு வழியாக தான் யூஸ் பண்ணிக்குது. இப்போ பாருங்கள், நம்ம சுகரு ஸ்வீட்டு விரும்பி விரும்பி சாப்பிட்றோம், பார்த்த உடனே டெம்டிங்காக இருக்குது, அப்படியே மவுத் வாட்டரிங் ஆகிடுது, வாயில் நீர் ஊறுது அப்படின்லாம் சொல்கிறோம்ல. நாக்குக்கு கீழே போயிடுச்சுனாங்க சர்க்கரையின் இனிப்பு எங்கெங்கே போகுது? சர்க்கரையின் இனிப்பு நாக்கு லெவலோடு முடிஞ்சு போச்சுங்க. சர்க்கரையின் இனிப்பு உணர்ந்து கொண்டாலும் உண்மையில் மனமும் சர்க்கரையின் சுவையை நேரடியாக, நாக்கும் வந்து நேரடியாக அனுபவிக்கல. அங்கே டேஸ்ட் பட்ஸ் இருக்குது. அந்த டேஸ்ட் பட்ஸே பாருங்களேன், நீங்கள் நல்லா இனிப்பு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் காஃபி குடிங்க, காஃபியில் சர்க்கரை இல்லை. ஏன்னா காஃபி மாலிகூல், அதாவது சுகர் மாலிகூல்ஸுக்குன்னு அது போய் எங்கே படணுமோ அந்த டேஸ்ட் ரெசிப்டார் எல்லாம் வந்து முதல்ல நீங்கள் சாப்பிட்டா ஸ்வீட்டில் இருக்கிறது போய் அடைச்சிரும். அப்போ நீங்கள் குடிக்கிற சர்க்கரை காஃபி வந்து சர்க்கரை இல்லைமிங்க, ஆனால் அப்போ தான் ஸ்வீட் சாப்பிட்ருப்பீங்க. அது மாதிரி அது போலவே வயிறு புலன்கள் எதுவும் சர்க்கரையின் இனிப்பை அனுபவிப்பது இல்லை. தொண்டை கீழே போனால் ஒன்றும் தெரியாது. அதுக்கப்புறம் எப்போயாவது டாக்டர்கிட்ட போனால் தான் தெரியும், பிளட் டெஸ்ட் பண்ணால் தான் தெரியும். அப்போ ஒரு சின்ன கொஸ்டின் பாருங்கள், அனுபவம் மனதிற்கா அறிவிற்கா? அறிபவனால் மனதினால் உருவாக்கும் ஒரு மாயத் தோற்றமே அனைத்தும் அப்படின்ட்டு. இப்போ நம்ம வந்து என்னென்னா நேரடியாக ஒரு சின்ன விஷயத்துக்கு போயிடலாம். இப்போ இதே வந்து இன்னும் கொஞ்சம் நல்லபடியாக சொல்ல பார்க்கலாம். இப்போ வந்து ஆன்மீகத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, ஞாத்ரு அப்படின்னு ஒரு வார்த்தை. ஞாத்ரு நான் உங்களுக்கு சார்ட்டில் கொடுப்பேன், நல்லா புரியும். ஞாத்ரு ஞானம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஞாத்ரு, கற்க முயல்வர் தான் ஞாத்ரு. அதாவது கடவுளை உணர முயலும் பக்தன் தான் ஞாத்ரு. கற்கப்படும் பொருள்ங்கிறத வந்து ஞேயம்னு சொல்வோம். ஞேயம்னு. கற்கும் வழி வந்து ஞானம், அது வந்து அம்பாளை உணர்வது. அப்போ 3 இருக்குது பாருங்கள். ஞாத்ரு அப்படின்ற சொல்லப்படுகின்ற பக்தன் இருக்கான், ஞேயம் அப்படின்னு சொல்லக்கூடிய கற்கப்படும் பொருள் இருக்குது, ஞானம் அப்படின்னு கற்கும் வழி இருக்குது, அம்பாளை உணர்கிற வழி. அப்போ அம்பாளை உணர்றது தான் ஞானம். சரி, இப்போ ஞாத்ரு ஒரு சைடு வச்சுக்கோங்க. அதாவது பக்தன் ஒரு பக்கம் இருக்கான், கற்கப்படும் பொருள் அம்பாள் பற்றி சொல்கிறோம் இல்லையா, அது வந்து ஞேயம்ங்கிறது ஒரு கடைசியில் இருக்குது. ஒரு கடைசியில் ஞாத்ருவும் இன்னொரு கடைசியில் ஞேயம் இருக்குது. நடுவில் இவங்களுக்கு எப்போதும் நடுவில் தொலைவு அதிகமாக இருக்குது. எப்போ? ஞானம் குறைவாக இருக்கிற வரைக்கும். ஸோ பக்தனும் கற்கப்படும் பொருளும் மிக மிக தொலைவில் இருக்காங்க. எப்போ? பக்தி உங்களுக்கு எப்போன்னா ஞானம் குறைவாக இருக்கிறப்ப. இப்போ ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக இவன் படித்து தெளிஞ்சு அனுபவப்பட்டு அந்த ஞாத்ருவுக்கும் ஞேயத்துக்கும் இருக்கக்கூடிய தொலைவு குறைய ஆரம்பிக்குது. தொலைவு குறையுதுன்னு சொல்லலாம், இல்லைன்னா ஞானம் வளருதுன்னு சொல்லலாம் பாருங்களேன். அப்போ ஞானம் வளர்ந்து 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 ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகுன்னா அந்த தொலைவு மிகவும் குறைந்து கடைசியாக ஞானத்துடன் ஞாத்ருவும் ஞேயமும் கலந்து விடுகிறது. அப்போ ஞாத்ருங்கிறது பக்தன், ஞேயம்ங்கிறது கற்கும் வழி. இப்போ இவங்களுக்கு நடுவில் இந்த ஞானம் வளர்ந்து 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 என்ன ஆகுதுன்னா ஞாத்ருவும் ஞேயமும் இல்லாமல் போய் மிக மிக கம்மியாகி ஞானம் மட்டும் அங்கே தெளிவாக இருக்குது. அந்த மாதிரி நியாயம். அப்போ முதல்ல என்ன இருந்துச்சு, திரிபுடி நிலைன்னு சொன்னோம் இல்லையா, 3ஆக இருப்பது ஞாத்ரு ஞானம் ஞேயம் அப்படிங்கிறது திரிபுடி நிலை. இப்போ என்ன இருக்குது, ஒன்றா மாறிடுச்சு, வெறும் ஞானம் மட்டும்தான் அங்கே இருக்குது. அப்படிங்கிறதுனால இப்போ அது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. பக்தன் வழிமுறையான தியானத்தால், அதாவது பக்தன்னு ஒருத்தன், வழிமுறையான தியானம்னு ஒன்று, தியானிக்கப்படும் அம்பாள், இது 3 வந்து என்ன ஆகிட்டா ஒன்றாயிடுது. ஒன்றாகிறப்ப அந்த திரிபுடி நிலை வந்து ஒரு சிங்கிள் ஃபேஸாக மாறிடுது, ஒற்றை நிலையாக மாறுது. அந்த திரிபுடிக்கு தான் பேர் குலம். ஸோ திரிபுடி ஆகவும் இருந்து அம்பாள் வந்து திரிபுடியாக முதல்ல இருக்கா. அதுக்கப்புறம் நமக்கு ஞானம் வளர்ந்து 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 இந்த 3ம் ஒன்றாக கலந்த நிலையில் இருக்கிற அம்பாள் பேர் திரிபுரை. ஸோ திரிபுடியாகவும் இருந்து
திரிபுரையாகவும் இருந்து திரிபுடி திரிபுரை இரண்டுமாக இருந்து ஆட்சி நடத்துவள். அதனால் அம்பாளுக்கு பேர் குலாந்தஸ்தா